காலத்தால் அழியாத மத சார்பற்ற நடுநிலை தவறாத உங்கள் குரல் ஸ்லோன் மீடியா நெட்வொர்க்கின் மதிய நேர செய்தி அறிக்கைகள். கோட்டாபய ராஜபக்சவுக்கு எதிராக குடும்ப உறுப்பினர் ஒருவரின் வாக்குமூலம். கோட்டாபய ராஜபக்சவின் சகோதரியின் மகன் மாலக சாந்திரதாச தனக்கு எந்த சம்பளமும் வழங்கப்படவில்லை என சிஐடியிடம் வாக்குமூலம் அளித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பான விசாரணைகள் தொடரும் நிலையில் பொது சொத்து சட்டத்தின் கீழ் கோட்டாபய ராஜபக்சவுக்கும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கை மக்களுக்கு மத்திய வங்கி எச்சரிக்கை. உடனடியாக பணத்தை மீள பெறுமாறு அறிவிப்பு. பயிற்சிகை முதலீடு என்ற பெயரில் மக்களிடமிருந்து வைப்பு பணம் பெறுவது சட்டவிரோதம் என மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். மாதாந்த அல்லது அதிக லாபம் தருவதாக கூறும் இத்தகைய திட்டங்களில் சிக்காமல் ஏற்கனவே முதலீடு செய்தவர்கள் தங்கள் பணத்தை மீள கோருமாறும் அவர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் பிறந்த நாள் விழாவில் பரபரப்பை ஏற்படுத்திய துப்பாக்கிச்சூடு. போலீசார் வெளியிட்ட தகவல். வத்தளை பள்ளியாவத்தையில் பிறந்த நாள் விழாவில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டில் ஒருவர் உயிரிழந்தார். மட்டக்குழிய குடரோசன என்பவரை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலில் குறி தவறி மற்றொருவர் பலியானதாகவும் போதைப்பொருள் கும்பல்களுக்கிடையேயான மோதலே காரணமாக இருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். தென்னிலங்கை அரசியலில் பரபரப்பு. சஜித்துடன் முரண்பட்டு கோபமாக வெளியேறிய நாமல். எதிர்கட்சிகள் ஒன்றிணையும் முயற்சி தோல்வியடைந்ததாக அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. எதிர்கட்சி தலைவர்களின் கூட்டத்தின் போது நாமல் ராஜபக்ச கோபமாக வெளியேறியதாகவும் இதற்கான காரணம் இதுவரை வெளியாகவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. சிறைச்சாலை அதிகாரிகள் தொடர்பில் அதிர்ச்சி தகவல்கள். சிறைச்சாலை ஆண் அதிகாரிகளில் 77% பேருக்கும் பெண் அதிகாரிகளில் 56% பேருக்கும் உடல்நல குறைபாடுகள் இருப்பதாக 2025 செயல்திறன் அறிக்கை தெரிவிக்கிறது. புகை, மது உள்ளிட்ட பழக்க வழக்கங்களால் உயர் இரத்த அழுத்தம், நீரிழிவு, இதய நோய் உள்ளிட்ட தொற்றா நோய்களின் அபாயம் அதிகரித்துள்ளதாக அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. போலீஸ் அதிகாரிகளின் பெயரில் மோசடி, முறைப்பாடு அளிக்க விசேட எண்கள். போலீஸ் அதிகாரிகளாக சமூக வலைத்தளங்களில் நடித்து நடைபெறும் நிதி மோசடிகள் குறித்து முறைப்பாடு செய்ய பொதுமக்களுக்காக புதிய தொலைபேசி எண்களை போலீசார் அறிமுகப்படுத்தியுள்ளனர். போலீஸ் விசாரணைகளுக்காக ஒருபோதும் பணம் வசூலிக்கப்படாது என்பதால் இத்தகைய மோசடிகளில் சிக்காமல் உடனடியாக முறைப்பாடு செய்யுமாறு போலீசார் கேட்டுக்கொண்டுள்ளனர். இத்துடன் மதிய நேர செய்தி அறிக்கைகள் முடிவடைகின்றன. மீண்டும் இரவு நேர செய்திகள் சந்திக்கலாம்.